கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் ஒவ்வொரு வாரமும் வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் மறைபொருட்களையும் சத்தியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் கடந்த வாரம் நம்ம பார்த்த ஒரு பாடம், அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சகோதரர் சொன்ன வண்ணமாக ஒரு சிலர் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது கடந்த வாரம் அந்த பாடத்துக்கு வரல. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடத்தினுடைய சாராம்சம் மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த பாடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். ஸோ பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு ஈடுபலி, ஆங்கிலத்தில் ரேன்சம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா மீட்கும் பொருள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தினுடைய இரட்சகர், மீட்பர் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவங்களும் யாருக்குள்ளேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் அப்படின்ற நம்முடைய ஆதி தகப்பனுக்குள்ளேருந்து தான் என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் ஆதாம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சு அவருடைய ஜீவனை கொடுத்தது யாருக்கு ஈக்குவலாக கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் தான் இழந்து போன பரிபூர்ணக்கு ஜீவனுக்கு ஈக்குவலாக அந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற தேவனுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாமுக்கு ஈக்குவலாக அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால இப்போ ஆதாம் மீட்கப்படுறாரு. இப்போ ஆதாம் மீட்கப்பட்டதுனால அவருடைய சந்ததியாக இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மீட்கப்படுறாங்க. ஸோ அந்த மீட்கும் பொருள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருள் அடமானத்துக்கு போயிடுச்சு, அந்த அடமானத்துலேருந்து மீட்கணும் அப்படின்னா அந்த பொருளை எந்த அளவுக்கு அடமானம் வச்சோமோ அந்த தொகையை நம்ம என்ன பண்ண கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அதை என்ன பண்ண முடியும். ஸோ இதே ஒரு அடிப்படையில் தான் ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற அடிப்படையில் ஆதாமுடைய ஜீவனுக்கு ஈக்குவலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டு இப்போ ஆதாம் அவருடைய சந்ததி முழுவதுமாக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மீட்டு இருக்கிறாரு. இப்படியாக தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் ரட்சகராக என்ன பண்ணுறாரு, மாறினார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஷ்டபுத்திர பாகம். இந்த ஒரு வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாடு படிச்சிருந்தோம் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கலாம். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பர்த் ரைட்ஸ், சேஷ்டபுத்திர பாகம். இந்த ஒரு பாடத்தை நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு நம்ம ஆரம்பித்த இந்த ஒரு வேதாகம வகுப்பு, அதில் ஒரு பார்த்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈசாக்கின் திருமணம் ஒரு படம் பார்த்தோமா. இப்போ அந்த திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பாடத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரெபேக்கால் எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் காமிச்சு ஈசாக்குக்கு மனைவியாக ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ அவங்களுடைய குணலட்சணம், அதே வகையில் ஈசாக்கு யார், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ நிழல் பொருளாக பார்த்தோம். அதே அவங்க ஃபேமிலியிலிருந்து இன்னைக்கு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இதுவும் எப்படிப்பட்ட ஒரு பாடம் அப்படின்னா நிழல் நிஜம், நிழல் பொருள், இப்படி அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாம். ஸோ அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருந்து வர ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அநேக விதமான தேவனுடைய திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கு, மறைஞ்சிருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசா, யாக்கோபு. இவங்க ரெண்டு பேர் யாரு, அண்ணன் தம்பிங்க. இவங்க யாரு, ஈசாக்கு ரெபேக்காலுக்கு பிறந்த பிள்ளைகள். சரி, இதுல ஏசா இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. இதுல யாரு நல்லவர், யாரு கெட்டவர்? யாக்கோபு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, எத்தன். அதனால அவர் யாரு, ஏமாத்துக்காரன். கரெக்டுங்களா?
கரெக்டுங்களா? அப்போ ஏசா அப்படின்றவர் ஏமாந்து போனவர். அப்போனா அவர் நல்லவர், ஏமாத்தினவர் யாரு? யாக்கோபு. இப்படி பார்க்கும்போது இந்த யாக்கோபு குறித்து நம்ம என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு ஏமாத்துக்காரன், அவர் ஒரு எத்தன், தன்னுடைய அண்ணனை என்ன பண்ணிட்டார், மோசம் செஞ்சிட்டார் அப்படின்றதுனால இங்க யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு அப்படின்றவர் ஏமாற்றுக்காரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவர் கெட்டவர் அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். சரி, இப்போ நம்முடைய பார்வையில் யாக்கோபு கெட்டவராக இருக்கிறார், கரெக்டுங்களா? தேவனுடைய பார்வையில் அப்படி எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாங்களா? படிக்கலாம் பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படியே தேவன் சொல்றாரு, யாக்கோபு என்ன பண்றாராம், சிநேகிக்கிறாராம், ஏசாவை என்ன பண்றாராம், வெறுக்கிறாருங்களாம். இது நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா? இப்ப யாரை நேசிக்கிறாருங்களா? ஏமாத்தின ஒருத்தரை நேசிக்கிறாருங்களாம், ஏமாந்து போனவரை என்ன பண்றாருங்களாம், வெறுக்கிறாருங்களாம். இது நியாயமா இருக்கா? சரி, இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் படிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். சோ ஏசா யாக்கோபு ரெண்டு பேருமே யாரு, சகோதரர்களா இருந்தாலும் நான் யாரை நேசிக்கிறேன், யாக்கோபை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்றாரு. இன்னொரு வசனம் படிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். சோ இங்க என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படின்றாரு, யாக்கோபை என்ன பண்ணாருங்களா, சிநேகித்தேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாங்க. அப்ப தேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, இப்ப தேவன் ஒருத்தரை நேசிக்கிறேன் ஒருத்தரை வெறுக்கிறேன்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இருக்குமா இருக்காதா, நியாயமான காரணம் இருக்குமா இருக்காதா? அப்ப தேவன் ஒருத்தருக்கு அநியாயத்தையும் இன்னொருத்தருக்கு நியாயத்தையும் பண்ணுவாருங்களா? அப்போ ஒருத்தர் வெறுக்கிறேன்னு சொல்றாருன்னா அது காரணம் கண்டிப்பா என்ன பண்ணும், இருக்கும். ஒருத்தர் நேசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் இருக்கும். என்ன காரணம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு ரெபேக்கால், ஈசாக்கின் திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் ஆகுது, யாருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரெபேக்காலுக்கு பிள்ளை இல்லை. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். மலேடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஸோ தன்னுடைய மனைவி ரெபேக்காள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மலடியா இருக்கிறாங்க. அவருக்காக ஜெபம் பண்றார் ஈசாக்கு. இப்போ தேவன் என்ன பண்றாங்க, அவருடைய ஜெபத்துக்கு கேட்கிறாரு, பதில் தராரு. அதனால ரெபேக்காள் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதுவும் கர்ப்பம் தரிக்கிறாங்க, வயிற்றுக்குள்ள என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னோட ஒன்று பிள்ளைகள் மோதிக்குது. அப்போனா இது என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பயப்படுறாங்க. அப்படி பயத்து தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, உன் வயிற்றுல ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுவும் 2 பிள்ளைகள் சொல்லாம 2 ஜாதிகள் என்ன பண்றாங்க உனக்குள்ளார இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் இப்போ நிற மாச கர்ப்பிணியா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, 10 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பிரசவ காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பிள்ளைகள் வயிற்றுல இருக்குது. 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கிறாங்க. யாருக்கு, ரெபேக்காளுக்கு என்ன பண்றாங்கன்னா பிறக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க, ஒரு குழந்தை வருது. அடுத்து அந்த குழந்தைய காலை பிடிச்சிட்டு இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது,
வெளியே வருது. நான் முதல்ல பிறக்கிறதா நீ முதல்ல பிறக்கிறதா அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு குழந்தை என்ன பண்ணுச்சு, வந்து பிறந்துடுச்சு. முதல்ல யார் வந்துட்டா? ஏசா வந்துட்டாரு. ஒரு 2-3 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாம், இல்ல 1 மணி நேரத்துக்குள்ளன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்ததுனால இப்ப யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் பார்த்தம்போது ஏசா அண்ணனா ஆயிட்டாரு, யாக்கோபு என்ன ஆயிட்டாரு? தம்பி ஆயிட்டார். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி 2 பிள்ளைகள் பிறக்குது. அந்த 2 பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, எப்படி வளருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 25:25 வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். மூத்தவன் இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சிவந்த நிறம் உள்ளவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அதுவும் அவர் உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கு? ரோமம், நிறைய முடி என்ன பண்ணுது? இருக்குது. ஸோ அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏசா அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாங்க. இந்த ஏசா என்னவா பின்னாடி வளர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 25:27 வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். ஸோ இவங்க பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் வளர்றாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வேலையை செய்யறவங்களும் என்ன பண்றாங்க, மாறுறாங்க. அப்படி ஏசா எப்படிப்பட்டவரா வளர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பெரிய வேட்டைக்காரன் என்ன பண்றாரு, மாறுறாரு. அப்போ வேட்டைக்காரனா மாறுறாரு அப்படின்னா கண்டிப்பா அதிக நேரம் எங்க தான் இருப்பாரு? காட்டுல தான் இருப்பார். கரெக்டுங்களா? இப்ப காட்டுல என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதனாலதான் என்னன்னு பார்க்கும்போது ஏசா வேட்டையில வல்லவனும் வன சஞ்சாரியுமா, அப்பனா வனத்துல தான் காட்டுல தான் என்ன பண்றாரு, வாழ்றவரா இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வரவரா என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஸோ அடுத்தது 2வது ஒரு பிள்ளை, அவரை பத்தி பார்க்கணும் இல்லையா? அவர் எப்படி பிறக்கிறாரு, அவர் என்ன ஒரு காரியத்தை செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 25:26 வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். ஸோ முதல்ல ஏசா பிறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய குதிகாலை பிடிச்சிக்கிட்டே யார் பிறக்கிறா? யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வராரு. ஸோ அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுன்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அப்ப ஏசா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவந்த நிறம் உள்ளவர். அவர் என்ன வேலையை செய்யறார் அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையாடுற வேலையை செய்யறாரு. அவர் இருக்கிறது எல்லாமே அதிகமா எங்க அப்படின்னு பார்க்கும்போது காட்டுல அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த யாக்கோபு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம் 25:27 வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். சோ யாக்கோபு எப்படி இருக்கிறாருங்களா? ரொம்ப குணசாலியா இருக்கிறாரு, கூடாரவாசியா இருக்கிறார். அப்போ இந்த 2 வேலையை செய்யறாங்கல்ல வீட்லயே, அதாவது கூடாரவாசி அப்படின்னா வீட்டில இருந்தே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வேலையை செய்யறார். அப்ப வீட்டில இருந்தே வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்ன வேலையெல்லாம் செஞ்சிருப்பார்? வீட்டில் சமைச்சிருப்பாரு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் குணசாலி கூடாரவாசியமா இருக்கிறதுனால இப்ப அப்பாவுக்கு வீட்டில் என்ன தேவையோ இல்ல அம்மாவுக்கு என்ன உதவி தேவையோ வீட்டில இருந்து என்ன பண்றாரு? இப்ப ஹோம் ஒர்க்கரா இருக்கிறாரு. அவரு காட்டுல வேலை செய்யறவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாரு. இப்போ வீட்டில இருந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு உதவி அப்படின்னா இங்க யார் செய்யறவரா இருக்கிறாரு? யாக்கோபு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அதுவும் என்னன்னு பார்க்கும்போது வீட்லயே இருக்கிறாரு, ரொம்ப குணசாலியாகவும் இருக்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா வளர்ந்துருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே என்னன்னு பார்த்தோம்னா அப்பா அம்மாவுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை செய்யக்கூடிய வீட்டு வேலைகளை கவனித்துக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ காட்டில் ஒருத்தர் வேட்டைக்காரனா இருக்கிறாருன்னா அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? கொஞ்சம் முரடாத்தனமா என்ன பண்ணும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பிள்ளைகள் இப்படியாக என்ன பண்றாங்க, வளர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். இதுல ஈசாக்குக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஏசா. கரெக்டுங்களா? யாக்கோபா ஏசாவா? ஏசாவை தான் பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆதியாகமம் 25:28 வசனம். ஆதியாகமம் 25:28 ம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். ஸோ ஏசா என்ன பண்றாருன்னா வேட்டைக்கு போயிட்டு, அதுவும் வீட்டிலன்னா என்னதான் கிடைக்கும் பக்கத்துல? காய்கறி கிடைக்கும், அப்புறம் ஆடு இந்த மாதிரி தான் கிடைக்கும். காட்டுக்கு போனா வகை வகையான மிருகங்களுடைய இறைச்சி கிடைக்கும். அது என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை சாப்பிட்டு யார் ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு. அதனால யார் மேலே ரொம்ப பச்சமாயிட்டாரு, ரொம்ப பிடிச்சவரா யார் மாறிட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஏசா. ரெபேக்காலோ யார் மேலே பச்சமா இருக்கிறாங்க? யாக்கோபின் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அப்பாவோட பிள்ளை ஒருத்தர், அம்மாவோட பிள்ளை ஒருத்தர். ஸோ அப்பாவோட பிள்ளை காட்டில் போயிட்டு வேட்டையாடுறாரு, அம்மாவோட பிள்ளை வீட்டில் இருந்து அம்மாவுக்கு என்ன பிரியுமோ, அம்மாவுக்கு என்ன உதவி என்ன பண்ணுறாரு, செய்கிறவரா இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்டினுடைய தலைப்பு ஏசா யாக்கோபா சேஷ்டபுத்திர பாகமா. இப்போ யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? ஏசா யாக்கோவை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே ஏன் சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண தலைப்பு வச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த தலைப்புக்கும் ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா இந்த வார்த்தையை 3 பாகமா பிரிக்கலாம். சேஷ்டபுத்திர பாகத்தை அந்த வார்த்தையை 3 பாகமா பிரிச்சோம் அப்படின்னா சேஷ்ட அப்படின்னு பிரிக்கலாங்களா? அதுக்கப்புறம் புத்திர பாகம். அப்ப சேஷ்ட அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்றது புரியல. புத்திரன் அப்படின்னா மகன் புரியுது, பாகம் அப்படின்னா பங்கு. ஓகே, இது புரியுது. சேஷ்ட அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட், முதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது புத்திரன் அப்படின்னா மகன், பாகம் அப்படின்னா அந்த மகனுக்கு சேர வேண்டிய பங்கு, சொத்துன்னு சொல்லலாமா? இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பிறந்த மகனுக்கு சேர வேண்டிய சொத்து, முதல் பிறந்த மகனுக்கு சேர வேண்டிய பாகம், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ முதல் பிறந்த பையனுக்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாவுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பசங்க இருக்கிறாங்க. இந்த அப்பாவோட சொத்தை எத்தனை பாகமா பிரிச்சா கரெக்டா இருக்கும்? இந்த அப்பாவோட சொத்தை 3 பிள்ளைங்களுக்கு எத்தனை பாகம் பிரிச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்றேன். 3 பிள்ளைகளுக்கு 3 பாகமா, கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது யாருக்கும், கூட குறைவே இருக்கக்கூடாது. ஆனா தேவன் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட கட்டளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்தை என்ன பண்ணுமா தெரியுங்களா, 4 பாகமா பிரிக்கணுமா. ஏன் பிரதர் 4 பாகம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, எல்லாம் காரணத்தோட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார். அப்படின்னா 4 பாகமா பிரிக்கணும். 3 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ 3 பேருக்கு ஒரு பாகம் போயிடுச்சு அப்படின்னா கடைசியா ஒரு 4வது பாகம் இருக்கும்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பாகமா பிரிச்ச அந்த சொத்தை 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், ஆளுக்கு ஒரு பாகத்தை கொடுத்துடணும். ஒரு பிள்ளைக்கு மட்டும் எத்தனை பாகம் தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீதி இருக்கிற 2 பாகத்தை என்ன பண்ணுமா, கொடுக்கணும். அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஏன் பிரதர் 2 பாகம், எந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பிறந்த பையன் இருக்கார் இல்லைங்களா, சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல 3 பேர் பிறந்தாங்க அப்படின்னா முதல்ல பிறக்கிறார் இல்லையா, அந்த பையனுக்கு 2 பாகம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த 2 பாகம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேஷ்ட புத்திர பாகம். முதல் பிறந்த பையனுக்கு சேர வேண்டிய சொத்து பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 பாகமா போகணும். அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாகம் கொடுக்கணும்.
படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 21 வசனம். வசனத்தை கொஞ்சம் பொறுமையா படிங்க, கவனிங்க. உபாகமம் 21 வசனம் 15 முதல். 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில், முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவள் இடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவள் இடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. இப்போ வசனத்தை படிச்சிட்டோம், நீங்க இங்க கவனிங்க. அந்த வசனத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. அந்த 2 மனைவியில ஒரு மனைவி மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு, அவங்க விரும்பப்பட்டவங்க. இன்னொரு மனைவி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பா இருக்கிறார், அவங்க மேல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கசப்பா என்ன பண்றாரு இருக்கிறாரு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெறுக்கப்பட்டவங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த 2 மனைவி இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு குழந்தை யாருக்கிட்ட இருந்து பிறக்குதோ, ஒருவேளை இந்த மனைவி எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் குழந்தை ஒருவேளை அவங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னா இந்த சேஷபத்திர பாகம் யாருக்கு கொடுக்கணும்? அவர் வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா முதல் பிறந்த பிள்ளையா அவர் என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டாரு. அப்படின்னா சேஷபத்திர பாகம் யாருக்கு தான்? முதல் பிறந்த பிள்ளைக்கு தான். ஒருவேளை விரும்பப்பட்ட மனைவியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, ஆனா 2வது பிள்ளையா 3வது பிள்ளையா அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா விரும்பிட்டோன்றதுனால அந்த அப்பா என்ன பண்ண முடியாது, 2வது பிறந்த பிள்ளைக்கோ 3வது பிறந்த பிள்ளைக்கோ சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்த வசனம் படிக்கலாம். உபாகமம் 21:17 வசனம். உபாகமம் 21 வசனம். வெறுக்கப்பட்டவள் இடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். என்ன பண்ணுமா? வெறுக்கப்பட்டவள் இடத்துல ஒருவேளை ஃபர்ஸ்ட் பையன் அங்க பிறந்துட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது யாரதான் ஒரு சேஷ்ட புத்திரனை அங்கீகரிக்கணும்? அந்த முதல் பிறந்த பிள்ளையை தான் அங்கீகரிக்கணும். அப்போ தனக்கு உண்டான ஆஸ்தி என்ன பண்ணவரு 2 பங்கு யாருக்கு சேர்த்து கொடுக்கணும்? முதல் பிறந்த பையனுக்கு. படிக்கலாம் சார். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் பிறந்ததுனால அந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு தான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிறந்த பையனுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்படி இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சேஷபுத்திர பாகம் அப்படின்ற இந்த ஒரு சொத்து பங்கு இப்போ ஈசாக்கோட சொத்தை எத்தனை பாகமா பிரிக்கணும்? எத்தனை பாகமா பிரிக்கணும்? 3 பங்கா பிரிக்கணும். கரெக்டுங்களா? 2 பங்கு யாருக்கு, 1 பங்கு யாருக்கு? ஏசாக்கு எத்தனை பாகம் கொடுக்கணும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, பறந்துட்டாரு. அப்ப யாக்கோபு எத்தனை பங்கு தான்? 1 பங்கு தான். அப்படின்னா அந்த சேஷபுத்திர பாகம் ஏன் அந்த முதல் பிறந்த பையனுக்கு 1 பங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? ஏதோ யோசிக்க முடியுதுங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பாகம் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு பாகம் பெற்றவங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்திக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாகம் இருக்கு இல்லைங்களா, 2 பாகமா ஏன் முதல் பிறந்த பையனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தகப்பனும் தாயும் வயதான காலத்துல இருக்கும்போது அவங்கள காப்பாத்துற பொறுப்பு யாருக்கு தான்? முதல் பிறந்த பையனுக்கு தான் அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால இந்த சேஷபுத்திர பாகத்தை 2 பாகமா என்ன பண்ணி ஆகணும்? ஃபர்ஸ்ட் பிறந்த பையனுக்கு கொடுக்கணும். இதை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கும் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ முதல்ல பிறந்ததுனால இப்ப யாக்கோபு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்துட்டாலும் ஒரு 2வது பையன் என்ன பண்ணிட்டாரு, ஆயிட்டாரு. இப்ப இந்த முதல் பிறந்த பையனுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் அப்படின்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்றது, தகப்பனையும் தாய்க்கும் பிரியமா வாழ்ற அந்த ஒரு பொறுப்பு இப்ப யாருக்கு இருக்கு? முதல் பிறந்த பையனுக்கு இருக்கு. ஆனா இந்த 2 பேர்ல குணாதிசயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வன சஞ்சாரியா மாறிட்டார், ஒருத்தர் குணசாலியும். அப்ப அப்பா அம்மாவுக்கு பிரியமா வாழணும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும்,
அவங்களுக்கு தேவையான உதவி செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் நேச்சுரலாகவே யாருக்கு இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபுக்கு இருக்கு. ஆனால் நீதியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பொறுப்பு யாருக்கு தான் சொந்தம்? ஏசாவுக்கு தான் சொந்தம். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை வருது. ஏசா எங்கே போயிட்டா அப்படின்னு பார்க்கும்போது வேட்டையாட காட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டு ரொம்ப பசியாக என்ன பண்ணுறார்? ஒரு நாள் வீட்டுக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 25-29 வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 29 முதல். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பசியில் வராரு. அந்த டைம்ல யாக்கோபு என்ன பண்றாரு? கூழ் சமைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சிவப்பான கூழ் என்ன பண்ண எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு. இதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிவப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோம் அப்படின்ற பெயர் என்ன பண்ணப்படுது? ஏசாவுக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கப்படுது. இப்படி கேட்ட உடனே யாக்கோபு என்ன பண்ணிருக்கணும்? நல்ல தம்பியா தான் என்ன பண்ணிருக்கணும்? அண்ணன் ரொம்ப களைப்பா இருக்கிறாரு, பசியோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? இந்தாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். படிக்கலாம் பாருங்க. 31ஆம் வசனம். வசனம் 31 முதல். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இப்ப என்ன பண்றாரு? சாப்பாடு கூழு தானே, நீ என்ன பண்ண இது ஃபுல்லா கூட நீயே எடுத்துக்கோ, எனக்கு சாப்பாடு கூட என்ன பண்ண வேண்டாம். வேண்டாம், ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு விருப்பம், நீ என்ன பண்றத கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பிறந்துக்கு பையனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம், சொத்து, பங்கு, அதை நீ என்ன பண்ணு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு. இப்போ ஒருவேளை அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மை, ஆசீர்வாதம் என்னன்றது ஏசா உணர்ந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலாம் என்ன பண்ண மாட்டேன், நான் செத்துடலாம் மாட்டேன், எனக்கு எதுதான் முக்கியம் முக்கியம்னு சொன்னாருங்களா? இல்ல. படிக்கலாம் 32ஆம் வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். சாப்பிடாம, ஒரு நாள் சாப்பிடாம இல்ல ஒரு வேளை சாப்பிடாம யாராவது செத்து போய் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்றாரு அவரு? நான் சாக போறேன், ஒருவேளை நான் சாப்பிடாம இருந்து செத்து போயிட்டா இந்த சேஷபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனால இப்ப எனக்கு எது முக்கியம்? சாப்பாடு தான் முக்கியம். சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்றான்னு உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றான் சொல்றாரு. 33ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இப்ப என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஆணையிட்டு இப்போ அந்த ஒரு பாகத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஏசா யாக்கோபு கிட்ட என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வந்துடுச்சு? இதனால ஏசாவுக்கு என்ன கிடைச்சது? ஒருவேளை சாப்பாடுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற அந்த பொறுப்பு, அவங்களுக்கு பிரியமா வாழ்ற அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணிட்டார் இப்போ இவர் இழந்துட்டாரு. படிக்கலாம் பாருங்க 34ஆம் வசனம். 34ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயன்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்போ இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு ஏமாத்தி வாங்கிட்டாரா இல்ல ஏசா அலட்சியம் பண்ணி வித்துட்டாரா? பேச்ச மாத்தக்கூடாது. ஆரம்பத்துல என்ன சொன்னோம்? யார் நல்லவரும் சொன்னோம்? ஏசா நல்லவரும் சொன்னோம். இப்ப பாருங்க, இந்த சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டார் இவரு? அதனுடைய மேன்மைய உணர்ந்து கொள்ளாம அலட்சியம் பண்ணி ஒருவேளை கூழுக்காக என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்காக
யாரையே விக்கிற மாதிரி இது? அப்பா அம்மாவே என்ன பண்ணிட்டாரு? இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க, இப்படியாக அலட்சியம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்போ இந்த சேஷபுத்திர பாகத்துக்கு சொந்தக்காரரா யார் ஆயிட்டா? யாக்கோபு ஆயிட்டார். அதனால ஈசா கிட்ட போயிட்டு யாக்கோபு அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அண்ணன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அந்த சொத்தை நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு கொடுங்கன்னா கொடுப்பாரா? அவருக்கு யாருக்கு தான் பிரியமோ? பரவாயில்ல, ஏசா கொடுத்திருந்தாலும் ஏதோ தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்பாரு, செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா முதல் பிறந்த பையன் அவன் தான் எனக்கு பிரியம், அவருக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஒரு வாய்ப்பை சரியா என்ன பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. யார் யார்ன்றதை நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த விதமா பார்க்கலாம். ஸோ அடுத்த இப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்க்க, முதல்ல பிறந்தது வளர்ந்ததை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த சேஷபுத்திர பாகத்தில் வித்து போறதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கையில படிக்கலாம். ஆதியாகமம் 27:1-2 வசனங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, ஈசாக்குக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண்கள்லாம் கூட என்ன ஆயிடுச்சு, மங்கிடுச்சு. இப்போ என்ன பண்றாருன்னா, நான் இறக்க போறேன் அப்படின்றத என்ன பண்ணிட்டாரு, ஃபீல் பண்றாரு. அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிரியமான என் பையன், அதுவும் முதல் பிறந்த பையன் ஏசாவை நான் ஆசீர்வதிச்சுட்டு என்ன பண்ணணும், சாகணும்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா, நான் எப்போ செத்துருவேன்னு தெரியாதுப்பா, நீ என்ன பண்ணு, இப்போ ஒரு காரியத்தை எனக்கு பண்ணு. அப்படி பண்ண அப்படின்னா அதன் மூலமா நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். வசனம் 3 முதல். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இப்போ என்ன பண்றாருன்னா, இவ்வளோ நாள் நிறைய வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொடுத்துருப்பாரு இல்லையா. ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்கப்படுது. நீ என்ன பண்ணு, போயிட்டு நல்ல ஒரு மிருகமா அடிச்சு என்ன பண்ணு, கொண்டு வா, உன்னுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணு, நீ காட்டுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணு அப்படின்னு பார்க்கும்போது வேட்டையாடி கொண்டு வா, அதை நல்லா ருசியா என்ன பண்ணும், சமைச்சு நீ எனக்கு கொடு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, வயிறார சாப்பிட்டு மனசார என்ன பண்ணோம், அந்த மாதிரி இப்போ என்ன பண்றாருன்னா ஈசாக்கு, நான் வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டு மனப்பூர்வமா முழு மனசா உன்னை என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே ஏசா எங்க கிளம்பிட்டாரு, வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. இந்த சொன்ன விஷயத்த யார் கேட்டுனே இருக்கிறா, யாக்கோபு கேட்கல, யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெபேக்கால் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 27:5 வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். இப்போ வனத்துக்கு ஏசா போயிட்டாரு. ஆனா ஏசா கிட்ட ஈசாக்கு என்ன சொன்னார்ன்றது யார் கேட்டுட்டு இருக்கிறா, ரெபேக்காள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஏன், எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசாக்கு கொடுத்துட்டாருன்னா என்னுடைய பிரியமான மகன், என் செல்ல பையன், இவனுக்கு எதுவுமே என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான பிளான் என்ன பண்றாங்க, போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம்
27:8 படிக்கலாம், 8லேருந்து. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். ஸோ இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசா காட்டுக்கு போயிட்டாரு, போயிட்டு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வர்றதுக்குலாம் என்ன ஆகும், டைம் ஆகும். அதனால நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, ஆட்டு மந்தைக்கு நேராக போ, 2 வெள்ளாட்டுக்குட்டி என்ன பண்ணு கொண்டு வா. உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமைச்சா பிடிக்கணும் யாருக்கு தெரியும், எப்படி சமைக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மாதிரி சமைச்சு தரேன், நீ கொண்டு போய் என்ன பண்ணு கொடு. அதுக்காக என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது, அவர் மறிக்கிறதுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் என்ன பண்ணிடுறேன், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா திட்டம் போடுறாங்க. இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும் இன்னொரு பிள்ளைக்கு அப்படிங்களா, சொந்த அளவுக்கு ரொம்ப கெட்ட அம்மாவா ரெபேக்கால்? அப்ப ரெபேக்காலோட கேரக்டர் நம்ம படிச்சோம்ல ஈசாக்கின் திருமணத்துல. அப்படிப்பட்ட ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு ஏமாத்துற மாதிரியும், ஒரு பிள்ளைக்கு கெடுதலையும், ஒரு பிள்ளைக்கு நன்மையும் வாங்கி கொடுக்க ஆசைப்படுவாங்களா? இல்ல, அதானே பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதானே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் பார்க்க, ஏன் பண்ணாங்க, என்ன காரணம், காரணம் எல்லாம் என்ன பண்ண இருக்க மாட்டாங்க, அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, இவர் போயிட்டு என்ன பண்றாரு, பக்கத்துலயே ஆட்டு மந்தைக்கு போயிட்டு 2 ஆட்டுக்குட்டியும் குடிச்சிட்டு வந்துட்டாரு. அம்மாவும் நல்லா என்ன பண்ணிட்டாங்க, சமைக்கிறதுக்கான பிளானை செய்கிறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமைச்சு கொண்டு போகும்போது ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா, இப்போ யாக்கோபுக்கு ஒரு டவுட் வருது. அதாவது ட்வின்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கும்போது. இப்போ கண்ணு அவருக்கு இருளாயிடுச்சு, பரவாயில்ல, ஃபேஸ் தான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 2 பேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமம் மேலே என்ன இருக்கு, முடி நிறைய ஏசாக்கு இருக்கும், யாக்கோபுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. இவர் என்ன பண்றாரு, அம்மா ஒருவேளை என்கிட்ட ரோமம் இல்லையம்மா, ஒருவேளை அப்பா என்ன பண்ணுவாரு, தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறது போல என்ன சாபம் கொடுத்துட்டாருன்னா என்னமா பண்றது அப்படின்னு உடனே அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஆதியாகமம் 27:13 வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். ஒருவேளை உன்னை கண்டுபிடிச்சி சாபம் ஏதாவது உனக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சாபத்தை யார் ஏத்துக்கிறா, நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அது எந்த சாபமா இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வரட்டும். நான் என்ன சொல்றேனோ நீ என்ன பண்ணு, அதை கேளு, நான் சொல்றேன், நீ என்ன பண்ணு, போயிட்டு ஆடை கொண்டு வா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு அனுப்புறாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆடு அடிக்கிற வேலை, அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாக்கோபு எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசாக்கு கிட்ட என்ன பண்றாரு, போறார். படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 27:18 வசனம் முதல். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றார். இப்ப என்ன பண்றாருன்னா, என் தகப்பனே அப்படின்னு என்ன பண்றாரு, வந்து கூப்பிடுறாரு. ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வயசாயிடுச்சு, காதும் கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் மந்தமா இருக்கும், பட் கேக்குது. கண்ணு என்ன ஆயிடுச்சு, குருடாயிடுச்சு. ஆனா யாருன்றது என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. காது என்ன பண்ணுது, நல்லா கொஞ்சம் கேக்குது. என் மகனே நீ யார் அப்படின்னு கேட்கும்போது இப்ப என்ன சொல்றாரு யாக்கோபு, படிக்கலாம் 19 படிக்கலாம். 19ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். இப்போ என்ன பண்றாருன்னா, அதுக்கு நான் யார் தான் வந்திருக்கிறேன்ப்பா, உங்க பிரியமான மகன் ஏசா தான் என்ன பண்ணியிருக்கிறேன்,
வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நீங்க சொன்னபடியே செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிக்கும்படி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது சாப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அடுத்து படிக்கலாம். ஆதியாகமம் 27:20 வசனம். ஆதியாகமம் 27 ம் அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொல்லி எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் தான், ஒரு ஹாஃப் டே கூட ஆயிருக்கலாம்னு வச்சுக்கிங்களேன். ஆனா காட்டுக்கு போய் வேட்டையாட்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? சாயந்தரம் தான் வர முடியும், நைட்டு வேணா சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க லஞ்சே என்ன பண்ணிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இவ்வளோ சீக்கிரமா உனக்கு என்ன ஆச்சு, எப்படிப்பா இது கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, தேவன் தான் என்ன பண்ணாரு இவ்வளோ சீக்கிரமா, ரொம்ப அலையிற வேலை இல்லைப்பா, சீக்கிரமா என்ன ஆயிடுச்சு, தேவனே என் கையில கொடுத்துட்டாரு, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரமா அடிச்சு இப்ப சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசுறதெல்லாம் யாரு குரலா இருக்குது, யாக்கோபோட சத்தம் வாய்ஸ். ஆனா ஏசான் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ கிட்ட வா, உன்னுடைய கையை கொஞ்சம் என்ன பண்ணு காமி அப்படின்னு சொன்ன உடனே கையை தாமிச்சு பார்த்தா தொட்ட உடனே என்ன இருக்குங்க, ரோமம். எங்க இருந்து வந்துச்சு? ஆனா அந்த பிளான் போட்டாலும் சரியா என்ன பண்றாங்க, ஒருவேளை இந்த மாதிரி அப்பா கூப்பிட்டு தொட்டு பார்க்கறாரு தடவி பார்க்கறாருன்னா ரோமம் இல்லாம இருக்கும். இந்த ரோமத்தையும் யார் போட்டு அனுப்புறா, அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை கண்டுபிடிக்கவே ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியாதுன்னு என்ன பண்றாங்க, நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தொட்டு பார்க்குறாரு, இந்த ரோமம் எங்கேருந்து கிடைச்சிருக்கோம், அந்த ஆட்டுக்குட்டியிலேருந்து என்ன பண்ணுச்சு கிடச்சிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கையிலையும் காலில் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் தொடு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த ரோமத்தை என்ன பண்ணுறாங்கன்னா போத்தி அனுப்புகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். 27 வசனம். ஆதியாகமம் 27 அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா சாப்பிட்டுட்டு இப்போ யாரை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசான்னு நினைச்சுக்கிட்டு யாக்கோப் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். கிட்ட போயிட்டு முத்தம் செஞ்சு என்ன பண்றாருன்னா, அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து என்னுடைய குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல என்ன பண்ணுது இருக்குது. இவனை எப்படியா ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமை கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சை ரசம் என்ன பண்ணுவாரு தந்தருள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா யாக்கோப ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப ஆசீர்வாதம் யாரு கொடுத்தாச்சு, யாக்கோபுக்கு போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஆக்சுவலா யாக்கோபுக்கு அப்பதான் அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, ஏசா கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அதை உறுதிப்படுத்த கொண்டமா என்ன பண்றாரு, இப்போ ஈசாக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஈசா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாரு. ஸோ இந்த விஷயம் நடந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது யார் போயிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அடுத்து ஒருத்தர் வராரு. யாக்கோபு போன உடனே யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது ஏசா வராரு. ஏசா வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 33 வசனம். ஆதியாகமம் 27 அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏசா இங்க சமைச்சு கொண்டு வராரு. இதை கொண்டு வந்ததை சாப்பிட்டு என்ன பண்றாரு பார்க்கும்போது
இப்போதான்ப்பா நான் ஒன்று என்ன பண்ணேன், சாப்பிட்டு ஆசீர்வச்சனே, இப்போ திரும்ப வந்து ஏசான்னு சொல்றியே அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதான்ப்பா நான் என்ன பண்ணுறேன், ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது சொல்லும்போது ஈசாக்கு என்ன பண்ணுறார், ரொம்ப ஒரு நடுக்கம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்தது யார், அப்போ என்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியாச்சு, யாரு, யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டேன், ஆசீர்வச்சிட்டேன்ப்பா இதுக்கு முன்னாடியே அப்படின்னு என்ன பண்றாருன்னா, ஒரு நடுக்கம் என்ன பண்ணுது, வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் இந்த பழைய ஏற்பாட்டிலையும் சரி தேவனும் சரி ஒரு ஆசீர்வாதத்தை ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா ஆயிடும் உங்களுக்கு போயிடும். இப்ப ஆசீர்வச்சனால அவருக்கு என்ன ஆச்சு அந்த ஆசீர்வாதம், இப்ப யாக்கோபுக்கு போயிடுச்சு, இப்ப ஏசாவுக்கு என்ன இல்லை. ஸோ இப்போ அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, அதை வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ அடுத்து அவ்வளோதான்ப்பா இருக்கா, வேற எதுவுமே இல்லையா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது படிக்கலாம் ஆதியாகமம் 27:39 வசனம். ஆதியாகமம் 27 அதிகாரம் 39 வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஒரு விஷயம், வானத்தின் பனியை போல என்ன பண்ணுவேன், உன்னுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டாரு. இங்க ஏசாவுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு யார் சொந்தமாயிட்டா, இப்போ யாக்கோபு ஆயிட்டாரு. அதனுடைய சாரம் இருக்கும்ல, அதுல கொஞ்சமா நீ என்ன பண்ணு, ஆசீர்வதிக்கப்படு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சு என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்ற இந்த ஒரு தலைப்புல ஏசா யாக்கோபை குறித்து நம்ம என்ன பண்றோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ படிச்சுட்டு இருக்கிற நாம ஏன் இதை படிக்கணும், ஏதோ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிடுச்சு, இது ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வேளை போஜனத்துக்காக கூழுக்காக என்ன பண்ணிட்டாரு ஏசா, தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு, வித்து போட்டாரு. ஆனா இந்த சேஷபுத்திர பாகம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ற பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு ஒருத்தர் ஏங்கினாரு, அவருக்கு என்ன பண்ணிடுச்சு, வேண்டான்னு ஒருத்தர் அசட்டை பண்ணாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, மண்ணில் உளுந்து பரண்டு கதறினாலும் என்ன பண்ண முடியாது, அந்த ஆசீர்வாதம் போனதுதான். இப்ப இந்த ஒரு விஷயம் படிக்கிறதுனால நமக்கு என்ன இங்க எச்சரிப்பு இருக்குது, இந்த கடைசி காலத்துல வாழ்ற நமக்கு இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நமக்கான எச்சரிப்பு, நமக்கான பாடம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ரோமர் 15 அதிகாரம் 4 வசனம். ரோமர் 15 அதிகாரம் 4 வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி நடந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா சம்பவங்களும் என்னவா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்க நமக்கு போதனையா இருக்கு, திருஷ்டாந்தமா இருக்குது, அதுல எச்சரிப்பு என்ன பண்ணுது இருக்குது, அதுல பாடம் நமக்கு என்ன பண்ணுது இருக்குது. அந்த பாடம் என்னன்றத இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பாடங்கள் இருக்குது. இந்த ஏசா யாக்கோபு இவங்களுடைய லைஃப்ல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு இருக்கு நமக்கு. என்ன எச்சரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஆதியாகமம் 25:23 வசனம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 23 வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்போ சொல்ற அந்த வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, ரெபேக்காளுடைய வயிற்றுல பிள்ளைகள் ஒன்று மோதிக்கும் போது என்னவா இருக்குன்னு போய் கேட்டாங்க இல்லையா, அந்த டைம்ல தேவன் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வயிற்றுல இருக்கிறது 2 பிள்ளைகள்ப்பா, அது மாத்திரம் இல்ல, இவங்க 2 ஜாதிகளா இருப்பாங்க,
அதுல ஒரு ஜாதி இன்னொரு ஜாதை காட்டிலும் பலம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. மூத்தவன் என்ன பண்ணுவாராம், இளையவனை சேவிப்பான். அப்ப இவங்க வயிற்றுல இருக்கும் போது இவங்க 2 பேரை குறிச்ச தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படிதான் இவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணா முன்னாடியே சொல்லியாச்சு. அப்ப இந்த 2 ஜாதிகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 சந்ததிகள். இந்த 2 சந்ததி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தாருல்ல, அப்படி ஆசீர்வாதம் கொடுக்கும்போது 2 சந்ததியை பத்தி அங்க என்ன பண்றாரு பேசுறார். எந்த சந்ததி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு யார் அப்படின்னு பார்க்கும்போது கடற்கரை மணல். இந்த 2 ஏசா யாக்கோபு இங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க, யாருக்கு நிழலா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 சந்ததிக்கு நிழலா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஒன்னு வானத்து நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். யார் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரம் எப்படி வானத்துல உயர்ந்து இருக்குதோ அந்த மாதிரி உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததி யாருக்குள்ள வரப்போறா, ஆபிரகாமுக்குள்ள என்ன பண்ண போறாங்க வரப்போறாங்க. அடுத்தது கடற்கரை மணல், இந்த பூமியில மேலான ஒரு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அது யாருன்னு பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் மாம்ச பிரகாரமா ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தாங்க இல்லையா அவங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த 2 சந்ததி யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு ஏசாக்கு, இன்னொன்னு சரி. அப்ப வானத்து நட்சத்திரம் சொன்னமே அவங்க யார் பிரதர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் பின்னாடி சபை சப்ஜெக்ட்ல. அப்படின்னு பார்க்கும்போது இந்த வானத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதத்துக்கு போற புறஜாதி ஜனங்கள் அதிகமா அதில் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இந்த கடற்கரை மணல் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த 2 வகுப்பார் இருக்கிறாங்கல்ல, புறஜாதியிலிருந்து ஒரு ஜனங்கள் தேவனுக்கு பிரியமா வரவங்க, அடுத்து ஆபிரகாமுடைய சந்ததியா மாம்ச பிரகாரமா பிறக்கிறவங்க. இந்த 2 பேர் மேல இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்ம என்ன பண்ண போறோம் மேட்ச் பண்ண போறோம். இப்ப பிதாவாகிய தேவன் இருக்கிறாங்க, அடுத்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு, இப்போ புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ ஏசா யாக்கோபு இவங்க யாருக்கு என்ன பண்றாங்க அடையாளமா இருக்கிறாங்க. ஈசாக்குக்கு யார் அடையாளம், ரெபேக்கால் யாருக்கு அடையாளம், அவங்க கொடுத்த ஆசீர்வாதம் சேஷபுத்திர பாகம் அப்படின்றது ஏன் யாக்கோபுக்கு சொந்தமாச்சு அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண போறோம். அப்போ யாக்கோபுக்கு சொந்தமாச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. யாக்கோபுன்ற ஒருத்தர் இங்க நிஜத்துல ஒருத்தவங்களுக்கு அடையாளமா இருக்கிறார், அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போறதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அப்படியே பார்க்கும்போது இந்த ஏசா யாக்கோபு இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கேரக்டர் வச்சு பார்க்கலாம். ஏசா எப்படிப்பட்டவராக இருந்தாரு, வன சஞ்சாரியா இருக்கிறாரு, அவருடைய குணம் எப்படி இருக்கு, ரொம்ப முரட்டு குணமா இருக்குது. யாக்கோபு கூடாரவாசி, குணசாலியா இருக்கிறாங்க. அப்ப இந்த முரட்டு குணம் உள்ளவங்க, வணங்கா கழுத்துள்ளவங்க ஜனங்கள், முரட்டாட்டம் பண்றவங்க யாருன்னு படிச்சிருக்கிறோம் பைபிள்ல. இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது முரட்ட குணம் உள்ளவங்க, வணங்கா கழுத்து உள்ளவங்க. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கரடு மூடாதான் என்ன பண்ணும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயமா தான் தேவன்கிட்ட அவங்களுடைய கேரக்டர் என்ன பண்ண காமிச்சாங்க. ஆனால் அந்த குணசாலி கூடாரவாசியா இருந்த யாக்கோபு இங்க யாருக்கு அடையாளமா நிஜமா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்போ யாக்கோபு ஏசா, இப்போ ஏசா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது. யாக்கோபு யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குறிக்கிறதா இருக்குது. இப்போ இந்த 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிஜத்துல மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆபிரகாம்லேருந்து இப்போ வழிவடையா பிறந்தவங்க. அடுத்து ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சம்பவத்துல இன்னும் 2 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈசாக்கு, ரெபேக்கால்.
இங்க ஈசாக்கு அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பா, கேட்டுங்களா, பிதா. இவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? இங்க யாருக்கு சொல்லலாம்? ஈசாக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். ஏன்னா ஒரு அப்பா, இவர் தான் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறவரு? கொடுக்க போறவர். யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அந்த அப்பாவுக்கு பிள்ளைகள் 2 பேர் இருந்தாலும் ஆனா ஒருத்தருக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்ற அந்த விருப்பம் அவருக்கு என்ன பண்ணுது? இருக்குது. ஏன்னா அவருக்கு பிடிச்ச பிள்ளைங்க. கரெக்டுங்களா? அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது ரெபேக்கால் இருக்கிறாங்கல்ல, இந்த ரெபேக்கால் யாருக்கு அடையாளமா சொல்லலாம்? மணவாட்டி. ஸோ அந்த மணவாட்டியா ஆகிறவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள்னு பார்த்தோம், வானத்து நட்சத்திரமா சபையா மாற போறவங்கன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா மாற போறவங்க யாருன்னா யாக்கோபு வகுப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெபேக்கால் யார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பிதாவாகிய தேவன் தான் இந்த சொத்து எல்லா ஆசீர்வாதத்துக்கும் யார் சொந்தக்காரரு? தேவன். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு தேவன் கொடுக்க விரும்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லா விதமான வழிகாட்டுதலையும் அரவணைப்பையும் யார் செஞ்சா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 32:18 உபாகமம் 32:18 உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னை ஜெனிப்பித்த கன்மலை. இந்த கன்மலை அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஞான கன்மலை. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குறிக்குது. இவர் தான் யாரை பெற்றிருக்கிறாராம்? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருங்களா? பெற்றிருக்கிறாருங்களா? இன்னொரு வசனத்தை படித்தோம் அப்படின்னா இவர் ஏன் ஒரு தாய்க்கு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மத்தேயு 23:37 மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இந்த தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த கோழி எப்படி தாய் கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளை ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வரும்போது அதனுடைய சிறகுகளை வச்சு பாதுகாத்துக்குமோ அந்த மாதிரி நிறைய முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணல? அதை புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிரியப்படுத்தணும், அவங்க சொல்ற மாதிரி கீழ்ப்படியணும். அவங்கள பிரியப்படுத்த தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு சொத்தா நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணல அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணல? புரிஞ்சுக்கல. இந்த பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ணி அவங்களுக்கு பிரியமா வாழ்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் தேவன் கொடுத்தாங்க தெரியுங்களா? இந்த ஏசா மாதிரி முதல் பிறந்த பையன், அந்த சேஷ்ட புத்திரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். யாத்திராகமம் 4:22 யாத்திராகமம் 4:22 அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். தேவன் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் யாரா? என்னுடைய சேஷ்ட புத்திரன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில என்னுடைய சாயல்ல நான் ஆதாமை படைச்சாலும் அந்த ஆதாமுக்குள்ள இருந்து அநேக மனுஷ சந்ததிகள் வந்திருந்தாலும் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததியா இஸ்ரேல் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா? இவங்க தான் யாரு? எனக்கு பிரியமான பிள்ளைகள், என்னுடைய ஃபர்ஸ்ட் பையன். யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் முதல் பிறந்த சேஷபுத்திரனா அங்கீகரித்தனால தேவன் என்ன பண்றாங்கன்னா அந்த பையனுக்கு தேவையான சொத்தை என்ன பண்றாரு? அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யாத்திராகமம் 19:5-6 யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும்
நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ம் பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஸோ இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவன் என்னுடைய வாக்கை நான் சொல்றத கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்தங்க அப்படின்னா நீங்க தான் யாரு? என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய ஃபர்ஸ்ட் பசங்க பிள்ளைகள், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யார் கொடுக்கறதா எனக்கு விருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க என்னுடைய அருமையான பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு. இவங்களுக்காக தான் பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் அநேக ஜாதிகள் இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறார். அவங்களுக்கு தான் என்னென்னலாம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. ரோமர் 9:4. ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்களுக்கு தான் தேவன் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திர சுவிகாரம், தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை யாருக்கு தான் முதல்ல கொடுக்குறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மகிமையை கொடுத்திருந்தாரு. அடுத்த உடன்படிக்கை யாருக்கிட்ட தான் ஏற்படுத்தினாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தான். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுத்தா? இந்த பூமியில் அதிக ஜாதிகள் இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் என்ன பண்றாரு? கொடுத்தாரு. தேவனை ஆராதிக்கிறதுக்கு தொழுது கொள்ற வாய்ப்பு யாருக்கு தான் கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தாரு. வாக்கு தத்துவம் யாருக்கு தான் கொடுத்தாரு? அவங்களுக்கு தான் கொடுத்திருந்தார். அப்ப இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் பிதாவாகிய தேவன் யாருக்கு தான் கொடுக்கறதுக்கு விருப்பம் உள்ளவராயிட்டாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கறாரு. இவ்வளோ விஷயத்த செய்யறாரு இல்லையா? இதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தில் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 147 19. 147 சங்கீதம் வசனம் 19 யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செஞ்சிருக்கிறாருல்ல, அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்துல அநேக ஜாதிகள் இருந்தாலும் அவங்க யாருக்குமே இப்படி என்ன பண்ணது இல்லையா? செஞ்சதே கிடையாது. அவ்வளோ விஷயத்தை என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு தான் செஞ்சிருக்கிறாராம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் செஞ்சிருக்கிறாரு. உபாகமம் 7:6 படிக்கலாம். உபாகமம் 7 வசனம் 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூச்சக்கரம், இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் இருந்தாலும் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் யாரை தான் தெரிந்து கொண்டார் தமக்கு சொந்தமா? உங்களை தான், இஸ்ரேல் ஜனங்களை தான் தெரிந்து கொண்டார். 7 வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமியிலேயே ரொம்ப அதிக ஜனங்களா நீங்க இருந்ததுனால உங்களை நான் என்ன பண்ணல, நேசிக்கல, உங்களுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, நீங்க கொஞ்சம் ஜனம் எனக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பு பிரியம் பிதாவாகிய தேவன் யார் மேல வச்சிருக்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள் மேல. படிக்கலாம் உபாகமம் 7:8. உபாகமம் 7:8. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் உங்களை அன்பு என்ன பண்ணாரு? கூர்ந்தார். கர்த்தருக்கு பிரியமானவங்க தன்னுடைய சொந்த சம்பத்து, சொந்த பிள்ளைகளா அன்பு கூர்ந்து நேசிச்சனால இவங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காரு? விடுதலையாக்குனாரு. அதுக்கப்புறம் வாக்கு தத்தம், அவர் ஆராதிக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? இவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசா மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? ஈசாக்குக்கு எப்படி செல்லப்பிள்ளையா பிரியமான மகனா ஏசா இருந்தாரோ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை பிதாவாகி தேவன் என்ன பண்றாரு? அந்த நிலைமையில வச்சிருந்தாரு. ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏசா எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம் தகப்பன் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சும்
இந்த சேஷபுத்திர பாகம் அவரை கனம் பண்ற அந்த ஒரு வாய்ப்பு பெருசு இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தினாரோ, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? உதாசீனப்படுத்தினாங்க, அவமதிச்சாங்க. அதோடைய மகத்துவங்களை என்ன பண்ணல அவங்க பெருசா தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா இதுக்கு சொந்தமே இல்லாதவங்க இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கும் அவருடைய பிரியத்துக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் எந்த வகையிலையும் தகுதியே இல்லாதவங்க, அதுக்கு எந்த வகையிலையும் சொந்தமே இல்லாதவங்க யாக்கோபு மாதிரி என்ன பண்றாங்க? இந்த புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஏசா என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒரு விஷயத்த புறக்கணிச்சு அவமதிச்சு என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. ஆனா இன்னொரு ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்க சம்பந்தமே இல்லை அப்படின்னாலும், அதுக்கு எங்களுக்கு சொந்தமே இல்லைனாலும், பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் கனம் பண்ற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, யாக்கோபு மாதிரி குணசாலியும் கூடாரவாசியமா இருந்து தகப்பனையும் தாய் என்ன பண்ணுவோம்? பிரியப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க? யாக்கோபு மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப தேவன் பார்க்கிறாரு, அந்த ஜனங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இவங்க யாரு? புறஜாதி ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோமோ, அந்த ஆசீர்வாதத்துக்கு எந்த வகையிலும் இவங்க யாரும் இல்லை, தகுதியானவர்கள் கிடையாது. கிறிஸ்து யாருக்கு தான் கொடுத்தார் தேவன்? முதல்ல யூத ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்தார்ல, கானான் தேசம். அந்த காணியாட்சிக்கு புறஜாதி ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? அதுக்கு புறம்பானவங்க. அது யாருக்கு சொந்தம் இல்லை. புறஜாதி ஜனங்கள் யாருக்கும் சொந்தம் கிடையாது. வாக்கு தத்தம் உடன்படிக்கை இதுக்கெல்லாம் நம்ம புறஜாதி ஜனங்களா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்நியர்கள். அவங்களுக்கு இதுல பங்கு பார்க்கலாம் என்ன பண்ணல, இல்ல. நம்பிக்கை இல்லாம உலகத்துல தேவனே யாருன்னு தெரியாத கூட்டமா யார் இருக்கிறாங்க? புறஜாதி ஜனங்கள். அப்படின்னா ஏசாவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்துல, அதுக்கு அந்த ஒரு பாக்கியத்துல இவங்க பங்கு என்ன பண்ணல, இல்ல கொஞ்சம் கூட. ஆனா வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அதை நிரூபிச்சு என்ன பண்ணுவோம்? காமிப்போம். அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. தேவன் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்குக்கு யார் தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா ஏசா தான் பிடிக்கும். ஆனா குணாதிசயத்தை வச்சு பார்க்கும்போது ஏசாவை காட்டிலும் யாக்கோபு நல்லவர் அப்படின்றத யார் புரிஞ்சுக்கிட்டா? ரெபேக்கால் புரிஞ்சுக்கிட்டு, நீ தூரமா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ என்ன இல்லை, பாத்திரவான் இல்லதான். ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கான எல்லா கேரக்டரும் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ரெபேக்கால் எப்படி கொண்டு வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்க பெற்றுக்கொள்றதுக்கு வந்தா வழி நடத்தினாங்களோ, இப்ப கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவருடைய ரத்தத்தினால என்ன பண்றாரு? மீட்டு இப்ப புறஜாதி ஜனங்களா இருக்கிற நாமல, இல்ல வானத்து நட்சத்திரம் மாற போற அந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட ஆசீர்வாதம் பெறதுக்காக என்ன பண்றாரு? வழி நடத்த. எப்படி ரெபேக்கால் சொன்னாங்களோ, நான் என்ன சொல்றேனோ அதை செய். ஒருவேளை பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாது, என்கிட்ட என்ன இல்லை, ரோமம் இல்லை. யாக்கோபினுடைய காரியத்தை பார்க்கும்போது ஏசாவுடைய ஆசீர்வாதத்துக்கு சேஷ்டபுத்திரன் அவர் என்ன பண்ணல, இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் ஒருவேளை தப்பா கண்டுபிடிச்சு, அதாவது சரியா இவர் யாக்கோபுன்னு தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னா சாபம் கொடுப்பார் இல்லையா? அந்த சாபத்தெல்லாம் யார் ஏத்துக்கிறான்னு சொன்னாங்க? ரெபேக்கால். இப்ப நிஜத்துல இந்த புறஜாதிகளா இருக்கிற நம்முடைய சாபத்தெல்லாம் யார் வாங்குறா? இப்போ பிதாவாகிய தேவன் கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தகுதி இல்லதான். ஆனா அந்த சாபத்தெல்லாம் நான் என்ன பண்றேன்?
பாவத்தையும் சாபத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதைப்படி செஞ்சு அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் தகுதி, நீ தான் அதுக்கு சொந்தக்காரன், உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு யாக்கோப் என்ன பண்ணுறாரு அப்போனா இந்த 1,44,000 பேர் சொல்கிறோம் இல்லையா, இந்த வானத்து நட்சத்திரம் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே செஞ்சு அப்படியே வாழ்ந்து என்ன பண்ணுவாங்க, பிதாவாகிய தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு யார் கூட ரொம்ப விருப்பப்பட்டா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சொந்தமான ஏசா வகுப்பாரா இருந்தாங்கல்ல இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க எல்லாருமே வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஒருத்தர். யார் அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த விருத்த சேதனம் உள்ளவங்க அதில் ஒரு கூட்டம் வராங்க. யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு இந்த கிறிஸ்துவோடைய மனவாட்டியாக மாறுறதுக்கு கொஞ்சம் பேர் வராங்க. அதுக்கு யார் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது பேதுரு. இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதிகள் மத்தியிலிருந்து என்ன பண்ண போறாங்க, யாக்கோபு மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னா வரப்போறாங்க. அவங்கள ரெடி பண்றதுக்காக யாரை தெரிஞ்சுக்கிட்டாராம், பவுல் என்ன பண்ணாருன்னா தெரிஞ்சுக்கிட்டாருங்களா. ஸோ இந்த ஒரு அழைப்புக்குள்ள வர ஜனங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்றேனோ அது என்ன பண்ணணும் செய்யணும், ரெபேக்கால்கிட்ட சொன்னார் இல்லையா. அப்போ இப்போ ரெபேக்கால் சொல்றதை கேட்குற ஜனங்களா புறஜாதியிலிருந்து வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இயேசு கிறிஸ்து வைக்கக்கூடிய அந்த ஒரு கட்டளை என்ன தெரியுங்களா, படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16:24 வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரெபேக்கால் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாதான் யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நிஜத்தில் ரெபேக்கால் அடையாளமா யார் இருக்கிறா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் என்னை பின்பற்றி வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா விரும்பினா என்ன பண்ணுங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை என்ன பண்ணுங்க எடுத்துக்கிட்டு வாங்க. இப்படி யார் என்னை பின்பற்றீங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிற அந்த ஏசா நேரலா இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ண முடியல, வாங்கிக்க முடியல. அது ரொம்ப கவலையாகவும் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பவுலுக்கு என்ன பண்ணுது இருந்துச்சான். படிக்கலாம் பாருங்க, ரோமர் 10:1 வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறுற ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிற அவங்களுடைய ஜனங்கள் யாருன்னா பவுலினுடைய யூத ஜனங்கள். இந்த ஆசீர்வாதத்துக்கு போகணும் அவர் ரொம்ப விருப்பம். ஆனால் எல்லாரும் என்ன பண்ண முடியல, அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பங்காடையில. ஏன் அப்படின்னா அது கேட்டாங்களா இவங்க என்ன பண்ணல, தங்களை ஒப்பு கொடுக்கவே கிடையாது. இப்போ தேவனுடைய நீதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததியிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் எந்த ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதமே அவங்க தான். கடற்கரை மணல் ஆசீர்வாதமாகட்டும், வானத்து நட்சத்திரமாகட்டும். தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னா இது ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம், அவருடைய சந்ததிக்கு தான் இது என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஆனால் ஈசாக்கு இங்க எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணு என்ன ஆயிடுச்சு மங்கலாயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு விஷயத்தை செய்யுது. தேவன் என்ன பண்றாருன்னா உண்மையாலுமே இந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தகுதி இல்லாமல் தங்களோட அபாத்தராக காமிச்சிட்டாங்க. இப்போ தேவனுடைய நீதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு யார் பொருத்தமானவங்களோ, இந்த தகுதியை யார் நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணாகணும் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஆசீர்வாதம் யாரு கடந்து போகுது,
ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இருளா அடைஞ்சது கண் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது இங்க என்ன அடையாளமா பார்க்குறோம்னா தேவனுடைய நீதியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்துக்கு யாரு தகுதி இல்லை, புறஜாதியார் எந்த வகையிலும் தகுதி கிடையாது. ஆனா இதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தவங்க இழந்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்க, இவங்க பெற்றுக்கொண்டு அதுக்கு தகுதியுள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிரூபிக்கிறாங்க. இந்த ஒரு நீதியை யாரு சரி பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ரெபேக்கால் என்ன பண்றாங்க, சரி பண்றாங்க. இப்ப நான் அவங்களுடைய சாபத்தை எல்லாத்தையும் ஏன் மேல என்ன பண்றேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோமம் இல்லாத அவருக்கு ரோமம் என்ன பண்ணாங்க, யாக்கோபுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா. இந்த ரோமம் அப்படின்றது வைராக்கியம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற வைராக்கியம் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது விரும்புகிற வைராக்கியமா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல, காமிக்கல. ஆனா ரெபேக்கால் என்ன பண்ணாங்கன்னா யாக்கோபுக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆடு அடிச்சு அந்த ஆட்டுல இருந்து என்ன பண்ணாங்க, ரோமத்தை போட்டு அனுப்புறாங்க. அதை பார்த்து என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரு வஸ்திரம், இந்த ரெபேக்கால் போட்ட அந்த ரோமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. ம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், ம் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. ம் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ம் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ம் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி ம் நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். தேவனுடைய நீதியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரோமம் யாருக்கு இல்லை, யாக்கோபு கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவருடைய நீதியினுடைய வஸ்திரத்தையே கொடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துறார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா யாக்கோபை என்ன பண்றாரு, வழி நடத்துற மாதிரி ரெபேக்கால் இங்க புறஜாதி ஜனங்களை தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு போறதுக்கு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்களா, கொடுத்துருக்கிறாங்களா. அப்போனா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு எத்தனை ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டுச்சு, 2 வெள்ளாட்டுக்குட்டிங்க. இந்த 2 வெள்ளாட்டுக்குட்டிகள் யாருக்கு நிஜமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் வெள்ளாட்டுக்குட்டி யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவருடைய பலி. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இதே மாதிரி இன்னொரு 6 என்ன பண்ணும், பலியாகும். அப்போ இந்த யாக்கோபு வகுப்பார் இருக்கிறாங்களா புறஜாதி ஜனங்கள், இவங்க பிதாவாகி தேவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா 2 ஆடு என்ன பண்ணணும், பலியிடப்படணும். முதல்ல யாரு, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆடா என்ன பண்ணிட்டாரு, மரிச்சிட்டார். அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அவர் மேய்ப்பன், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படியே வாழுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆடு என்ன பண்றாங்க வராங்க. அவங்க தான் யாரும் பார்க்க மனவாட்டியா சபையா மாறுறவங்க. இவங்களும் என்ன பண்ணணும், பலியாகணும். எப்படி பலியாகணும் தெரியுங்களா, படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்ப கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா நமக்கு முன்னாடி நடந்து என்ன பண்ணிருக்கிறாருங்களா, பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை எப்படி செய்யணும்ன்றத நடைமுறையில் என்ன பண்ணிட்டார், பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சு அவர் முன்னாடி போயிட்டார். இப்போ அதே ஒரு ஆசீர்வாதத்தை புறஜாதி ஜனங்களா இருக்கக்கூடிய நாம ஒரு வேலை வாங்கணும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுமா, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, மாதிரி ரோல் மாடலா எக்ஸாம்பிளா என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இப்ப யாரும் பலியாகணும், யாரும் வாழணும், யாரும் தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா புறஜாதி ஜனங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 1,44,000 பேர் இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். தானியேல் 12:3. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும்
என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த ஞானவான்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சு என்ன பண்ணுவாங்க, பிதாவாகிய தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க, பலியாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெற்று கொள்ளுவாங்க. இவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வானத்து நட்சத்திரம் எப்படி வந்து வானத்துல ஜொலிக்குதோ அந்த மாதிரி இந்த ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க, ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேக நீதி கொடுத்த நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவாங்கன்னா ஜொலிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யாக்கோபுக்கு என்ன பண்றாங்க, அடையாளமா இருக்கிறாங்க. அப்பனா இந்த ஏசா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை போஜனத்துக்காக என்ன பண்ணிட்டாரு, இந்த நட்சத்திரமா மாறி ஜொலிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாம்சீக சேதங்களை இழந்து போயிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு, இவரு விற்று போட்டாரு, அசட்டை பண்ணிட்டார். கரெக்டுங்களா? எப்படி அசட்டை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இப்போ என்ன பண்ணாரு ஏசா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல என்ன பண்ண வேண்டாம், சீர்கேட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கை. அப்ப என்ன எச்சரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசா ஒரு விஷயத்தை அசட்டை பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தாரோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற நமக்கும் மிகப்பெரிய எச்சரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒருவேளை போஜனத்துக்காக என்ன ஆகும், சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிற நிலைமை வரும். அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்றது என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் கனம் பண்ற ஆசீர்வாதம், குணசாலியும் கூடாரவாசியமா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், தகப்பனையும் தாயையும் பிரியப்படுத்துற ஆசீர்வாதம். இது கடந்து வரும். ஆனா அநேகர் என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஏசா மாதிரி ஒருவேளை போஜனம் அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், வித்து போட்டுருவாங்களாம். சீர்கேட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், அதை அசட்டை பண்றவங்களா இருப்பாங்களாம். இப்ப பிதாவாகிய தேவனையும் கனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ற ஒரு வாய்ப்பு இப்ப யாருக்கு வந்திருக்குது, யாருக்கு வந்திருக்குது, புறஜாதிக்கு வந்துச்சு. ஓகே, கரெக்ட். அப்படியே புறஜாதி ஒவ்வொருத்தரா வந்து இப்ப யாருக்கு வந்திருக்குது, நமக்கு வந்திருக்குது. அப்படின்னா எனக்கு வந்திருக்குன்னு நான் சொல்லலாம், நீங்க என்ன சொல்லணும், எனக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி கிடைக்கும் போது இந்த வாய்ப்பை அசட்டை பண்ணக்கூடியவங்க கூட ஏசா மாதிரி என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாற போறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதை அசட்டை பண்ணி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்க விட்டுட மாட்டாங்க. ஒருவேளை இப்போ கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம விற்று போடுறோம், இல்ல அதை அசட்டை செய்யறோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் அதுக்கு யார் பாத்திரவான்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிடும், போயிடும். பின்னாடி ஒருவேளை ஐயோ நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டனே, எனக்கு கிடைக்கணுமே, மீண்டுமா வந்து ஒருவேளை ஏசா அழுது புரண்டாலும் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, அவருக்கு மீண்டுமா கிடைக்காது. அதே மாதிரி ஒருவேளை கிடைச்ச வாய்ப்பை இப்ப நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை மிஸ் பண்ணாங்க, திரும்ப மனம் வறந்து போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆனா அப்படி மனம் வறந்தும் போது யாரு எந்த ஆசீர்வாதம் இருக்காது தெரியுங்களா, வானத்து நட்சத்திரம்ன்ற ஆசீர்வாதம் இருக்காது. படிக்கலாம் பாருங்க, சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மனம் கசந்து துக்கிப்பாங்க பின்னாடி. ஆனா அப்படி துக்கிச்சாலும் அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
கணற்கடை மணல் ஆசீர்வாதம் தான். இந்த புறஜாதி ஜனங்கள் யாக்கோப் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏசா மீண்டுமா வந்து மனம் திரும்பி வந்து கசந்து அழுதாலும் அதுக்கு முன்னாடி யார் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பா? யாக்கோப் வாங்கி போயிட்டு இருப்பா. படிக்கலாம் பாருங்க, எரேமியா 3:21. எரேமியா 3:21. ம் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். ஸோ இப்படி மனம் திரும்பி வருவாங்க. அப்படி மனம் திரும்பி வரவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, தேவன்கிட்ட இரக்கம் பெற்றுக்க போறாங்க. அப்படி இரக்கம் தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டாலும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போனது தான். அப்போ வானத்து நட்சத்திரம் அப்படின்ற ஆசீர்வாதம் யாக்கோபு வகுப்பார் புறஜாதிக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன ஆசீர்வாதம் தான் இருக்குது? அப்போ 2 ஜாதி வருவாங்க. மூத்தவன் இளையவன் என்ன பண்ணுவான்? சேவிப்பான். அப்பனா இந்த மூத்த மகன் யாரு? பூமிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். இளையவர் யாரு? யாக்கோபு. இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் மனவாட்டி வகுப்பார். இந்த மனவாட்டி வகுப்பாரை யாரு சேவிக்க போறா அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பனா அவங்க என்ன ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 11:39. எபிரேயர் 11:39 முதல் ம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ம் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷமான நன்மை அது யாருக்கு தேவன் முன்னாடி வச்சிருக்கிறாருன்னா, இந்த மனவாட்டியா மாறுற சபை வகுப்பார் வச்சிருக்கிறாருங்களா. இவங்க பூர்ணமானதுக்கு அப்புறம் தான் யாரே பூரணமாக போறா அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த நீதிமான்கள், அதுக்கப்புறம் மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? பூர்ணமாக போறாங்க. அப்பனா நம்ம இல்லாமல் அவங்க பூர்ணமாகாதபடிக்கு விசேஷமான ஒரு நன்மை அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வானத்து நட்சத்திரமா மாறக்கூடிய நன்மை ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்திருக்குது. இதை தக்க வச்சு கொள்றவங்களும் இருப்பாங்க. ஒருவேளை போஜனத்துக்காக, உலக விஷயத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் அவமதிக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை போஜனத்துக்காக ஏசாவை மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சீர்கெட்டவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு நம்ம நோக்கி வர்றதுனால நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம்? பிதாவாகிய தேவனை கிறிஸ்துவையும் கணம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யறவங்களா இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை கண்டிப்பா என்ன பண்ணலாம்? நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்பனா பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இதை நம்ம பெற்றுக்கொள்ளாம அசட்டை பண்றோம் அப்படின்னா பின்னாடி மனக்கசந்து தேடினாலும் அழுதாலும் உருண்டு பெறனாலும் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணாது? முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்காது. அதனால என்ன பண்ணலாம்? எந்த சூழ்நிலையிலையும் தேவனையும் கிறிஸ்துவையும் கனம் பண்ற அவங்களுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை தான் நம்முடைய விருப்பமா மனசு என்ன பண்ண அதுக்காக வாழ்றவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை தான் தேவன் நமக்கு இந்த பாடத்தில் என்ன பண்ணிருக்காரு? சேஷபுத்திர பாகன்றதை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்கு? இப்போ நமக்கு வந்திருக்குது. முதல் பிறந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம், தகப்பனையும் தாயும் கணம் பண்ற ஆசீர்வாதம். இப்படி தகப்பனையும் தாயும் கணம் பண்றவங்களா நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்து தேவன் வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்துக்கு போக தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.